Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சுல வீடியோ போட்டு. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து கேட்கல. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ வந்து போட்டேன். ஸோ எனக்கு வந்து வீடியோ போடவே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது வெப்சைட்டுக்குள்ளே இறங்கிட்டனால எனக்கு வந்து வீடியோ போடவே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு யாராவது வெப்சைட்டு வேணும், எனக்கு வந்து வெப்சைட் ஆட்சன்ஸோடு வேணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி தரணும் அப்படின்றவங்க கீழே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து என்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசுங்க. ஸோ நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரதா இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணி வந்து தருவேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவை உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, வாங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட Kinemaster அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட Kinemaster இல்லை அப்படின்னா, ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 1:1 அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1:1 தான் இந்த எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு 15 செகண்டு 10 செகண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னால் 30 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியா போங்க. நான் இந்த வீடியோட லிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து இழுக்கலாம். ஆனால் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபுல் சைஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 30 செகண்ட்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு டூப்ளிகேட்ன்றதை வந்து எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா டூப்ளிகேட் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து இழுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே வெரி சிம்பிள் தான். நீங்கள் எது வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது தேவையில்லை, அதனால் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எப்படி வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணி அந்த கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டேன். இது எப்படி நம்ம அந்த க்ரீனுக்கு கிட்ட ஆட் பண்ணுறது அப்படின்னா, இப்படி திருப்பிக்கோங்க லைட்டாக, அந்த க்ரீனுக்கு கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து இதை விட்டு சுருக்கிக்கிங்க, உங்களுக்கு தெரியணுன்றதுக்கானது தான். இப்போ இப்படி அதாவது இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தான் நம்ம வந்து க்ரீன் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ குரோமா கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள். ஸோ கீ கலர் க்ரீன் கலரில் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இல்லைனா க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ க்ரீன் கலர் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்கு வெளியே கொஞ்சோண்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இதையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட்டுன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து முன்னாடி வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து சூப்பராக ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து அந்த வீடியோ லேயர் வந்து அந்த கலர்ஃபுல் வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிருங்க. மீடியா போய்ட்டு இந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்ருங்க. இதை எப்படி நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிளண்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். இதில் உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாராவது வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணணும், வெப்சைட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தாராளமாக வந்து பேசலாம். ஸோ இதில் எப்படி ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆடியோ ஆட் பண்ணி ஷேர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.